ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கு. நல்லா புரிஞ்சு, ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு வளர்ச்சி. நீ எவ்வளவு அடைந்திருக்கிறீன்ற முக்கியங்கள்ல அடைந்திருக்கிறதுல வளர்றீங்களா? நம்முடைய மனசு நிர்ணயம் என்பது வேற, தேவனுடைய நிர்ணயம் என்பது வேற. நான் மறுபடியும் சொல்றேன். அதனாலதான் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா பேசுறது ஏன்? நியாயப்பிரமாணத்தினுடைய காரியத்தை வெளிச்சம் போட்டு காமிக்கிறது ஏன்? எதுக்கு நியாயப்பிரமாணத்தை பேசிட்டே இருக்கிறோம்? மோசேன்ற ஒரு மனுஷனை நியாயப்பிரமாணத்தை வெளிக்காட்டுறதுக்காக அழைச்சாரு. யோசுவா தான் உள்ள போனான். மோசே உண்மையிலேயே என்ன கேட்டா சூப்பர் ஊழியக்காரங்க. மோசே ஒரு மைனஸான ஊழியத்துக்கு அவ்வளவு தன்னை கட்டுப்படுத்தி கம்ப்ளீட்டா தன்னை சரண்டர் பண்றான் பாருங்க. ஒரு மைனஸான ஊழியம். மோசே கெட்டவன் கிடையாது. மோசே கெட்டவன் கிடையாது. மனுஷர்களுக்கு பாடத்தை புகட்டுவதற்காக, மனுஷர்களுக்கு தங்களுடைய சுயநீதினா என்ன என்பதை காட்டுறதுக்காக மோசே எடுத்தாரு. நான் சொல்றது புரியுதா? நம்பியாரு நீங்க சொல்றீங்க வில்லனு, ஆனா அவர் நல்லவருங்க. வில்லன் கேரக்டர்ல ஒருத்தர் நடிக்கிறாருன்றதுனால அவர் கெட்டவர் கிடையாது. அசோகனை குறித்து சொல்லுவாங்க, அந்த நடிகர் அசோகனை குறித்து அவ்வளவு நல்ல மனுஷன் தான். ஆனா பாத்தீங்கன்னா பயங்கரமான வில்லன. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒருத்தன் வில்லன் கதாபாத்திரத்தை நடிக்கிறான்றதுனால அவனை நீங்க என்ன பண்ணிடுவது, கெட்டவன் நினைச்சிடாதீங்க தயவு செய்து. ஒருத்தர் ஹீரோ கதாபாத்திரம் நடிக்கிறான்றதுனால புரிஞ்சுக்குங்க. அந்த மாதிரிதான் பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு மைனஸ் அது. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமா, 5 புத்தகத்தை எழுதினது யாரு? மோசே தான். அதே யாத்திராவில் லேவியர் என்ன உபாகமோ இது எல்லாத்தையும் எழுதி யாரு? மோசே தான். சும்மா இல்ல, சூப்பரான மனுஷன், வேதத்துல சூப்பரான மனுஷன். நீங்க தாவீதை தான் பெருசா பேசுறாங்க, நீங்க மோசஸை பத்தி யாரும் பேசுறது? ஏன்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அவங்க கெட்டவன் நினைச்சிட்டு இருக்காங்க, மோச வில்லன் நினைச்சிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு பாத்திரம், அருமையான கீழ்ப்படுதலின் பாத்திரம் மோசஸ். அதனாலதான் அந்த இடத்துல என்ன பண்றோம், எலியாவும் மோசஸும் இயேசுக்கு தரிசனம் வராங்க. ஒரு அருமையான பாத்திரம் மோசஸ் வந்து, ஒரு அருமையான கீழ்ப்படுதலின் பாத்திரம், தேவனுடைய சித்தத்தை செய்த அருமையான ஒரு பாத்திரம். நீ எப்படி எந்த ஆங்கிலோனா மோசஸ உதாரணத்துக்கு எடுக்கலாம். ஏன்னா மனுஷனுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கணும், உன்னுடைய பலன் என்ன என்பதை புரிய வைக்கணுன்றதுக்காக மோசே எடுத்தாரு. மனுஷனுடைய பொல்லாத வழியிலேயே போயிட்டு அவனை புரிய வைக்கணும் என்பதுதான் மோசஸை குறித்து தேவன் கொண்ட திட்டம். அந்த வழிக்கு மோசஸ் உட்பட்டான். அதனால மோசஸை பொல்லாத நினைக்கூடாது. மனுஷனுடைய இருதயத்தின் தோற்றத்திலேயே போயிட்டு, மனுஷனுடைய சிந்தையிலே போயிட்டு அவனை போய் பிடிப்பாரு. அதான தாவீது சொல்றான் அந்த இடத்துல, நீ நிந்திக்கிற இஸ்ரவேல் ராணுவங்கள் தேவனாய் கர்த்தர் நாமத்தினாலே வருகிற அந்த ரூட்டை, எந்த ரூட் எடுக்கிறானோ அதே ரூட்ல போயிட்டு அவனை புரிய வைக்கணும். அதனாலதான் நியாயப்பிரமாணத்தை அவர் என்ன பண்ணாரு, பிளான் போட்டாரு. பிளானை போட்டு மோசே அழைக்கிறாரு. அப்படியே சரண்டரான மனுஷன். அவ்வளவு காரியத்தை செஞ்சுட்டு தேசத்துக்குள்ள பிரவேசிக்கல பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படுதல் ஒரு மனுஷன், அவ்வளவு சரண்டர் மோசே. அருமையான மனுஷங்க. தாவீதை காட்டிலும் மோசஸை குறித்து நீங்க அதிகமா என்ன, தாவீது விசேஷம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு மோசஸ் வெறுக்கப்படத்தக்கவன் இல்லைன்னு சொல்றேன். மோசஸ் அவர் அருமையான பார்த்த சபைகளை ரொம்ப குறைவா பேசுறாங்க. மோசஸ் அதிகமா பேசணும். புரியுதா? நம்முடைய அறிவு எவ்வளவு மோசமானது என்பதை ஆண்டவர் எடுத்துரைக்க பிளான் போட்டாரு. அதுக்கு ஒத்தாசை செய்தது மோசஸ். நம்ம அறிவு எவ்வளவு கெப்பாசிட்டி, அந்த கெப்பாசிட்டி எவ்வளவு கெப்பாசிட்டி, அதனுடைய அளவு என்ன என்பதை ஆண்டவர் நமக்கு புரியறதுக்கு திட்டம் போட்டாரு. அதுக்கு ஒத்தாசை செய்தது மோசஸ். சும்மா கிடையாது. அவ்வளவு பெரிய மைனஸ். நல்லா புரிஞ்சுக்க, உங்களுக்குள்ள இருக்கிற மைனஸ் எப்படிப்பட்டது, நீ யாரு, நீ எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வாழ்ந்துட்டு இருக்கிற என்று எல்லாத்தையும் புரிய வச்சாரு மோசஸை கொண்டு. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஒரு பாத்திரம், சும்மா கிடையாது. மோசஸை பத்தி அதிகமா பேசணும் சபையில. சூப்பர் பாத்திரம் மோசஸ்.